ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் வித் ஜோ. இன்றைக்கி பாண்டிச்சேரியோட டே 2 பார்த்துக்கலாமா? ஸோ நாங்கள் வந்துட்டு டே 2ல் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் எழுந்து சரி பீச் போயிட்டு வந்துடலாம். பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, தூங்கட்டும், அப்பா இருக்கிறதுனால பார்த்துப்பாங்க, நம்ம போய் காலையில் சன்ரைஸ் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 5:30 அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணோம். பட் பார்த்திங்கன்னா டைம் 6:40 கிட்ட ஆகிடுச்சு. சரி, ஓகே, போய் பார்த்துட்டு வந்துடலாம் பீச்சை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் எஸ், அப்படியே நம்மளோட ரெசார்ட்லேருந்து பேக் சைட் தான் பீச் இருந்தது. ஸோ வாக்கபிள் தான். அதனால இது அவங்களோட ப்ரைவேட் பீச் அப்படிங்கிறனால நம்ம ரெசார்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பீச் விசிட் பண்ணலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக் சைட் கேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு பீச் போயிட்டு வந்துடலாம். அண்ட் பீச் அக்சஸும் பார்த்திங்கன்னா மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் பீச் போயிட்டு வந்தோடனே நம்ம காலெலாம் மண் இருக்கும்ல, ஸோ அதே போல் நம்ம ஷவர் எடுத்துக்கணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே அழகாக வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்மளோட ரூம் நம்பர் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு, நம்மளோட டைம், நம்ம எந்த டைமில் கிளம்புறோம் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு இந்த அண்ணா இந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நம்ம போயிட்டு பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி இந்த டோரை நாக் பண்ணோம் அப்படின்னா திருப்பி நம்ம உள்ளே வந்துடலாம். ஸோ அவ்வளோதான். இதுலேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பீச் இருந்தது. ஸோ வாக்கபிள் தான். நாங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போனோம். ஏர்லி மார்னிங் அந்த அலை சத்தத்தோடு அப்படியே நடந்து போகிறது அப்படிங்கிறதே சூப்பராக இருந்தது. எஸ், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி பீச்சுக்கு மார்னிங் டைம் நடந்து போகிறது. அண்ட் எஸ், வந்தாச்சு பீச்சுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு பீச்சாக இருந்தது. ரொம்ப கம்மி மக்கள். அப்புறம் அந்த அலையோட சத்தம் அவ்வளோ அழகாக ரொம்ப பயங்கரமாக கேட்டது. அந்த ஏர்லி மார்னிங்கில் வேறு எந்த சத்தமும் இல்லை, அந்த அலை சத்தம் அவ்வளோ அழகாக கேட்டது. கொஞ்ச நேரம் நின்று ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் 2 பேரும். எனக்கு பொதுவாகவே பீச்சில் போய் நின்று பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு கால் நினைக்கிறது, அதுக்கப்புறம் போய் பீச்சில் விளையாடுறது பிடிக்கும். எனக்கு அந்த அலையை நின்று பார்த்துக்கிட்டே இருக்க பிடிக்கும். அதில் நிறையா தாட்ஸ் வந்து போகும். நம்ம அலை பார்த்துட்ருக்கிறப்போவுமே நிறையா தாட்ஸ் போகும். நிறையா விஷயம் நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணியும் நான் பார்த்துட்டே இருப்பேன். என்னன்னு தெரியல, பட் நம்ம பீச் போனோன்னா எனக்கு நின்று அந்த அலை பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீச்லேருந்து வந்தாச்சு. சரி, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் அப்படியே மனசில்லை, ஆனாலும் கிளம்பணுமே, பசங்கள்லாம் அங்கே இருக்காங்களே அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பூலில் கொஞ்ச நேரம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ்க்கு பூல் காமிச்சா வருவா செய்வாங்க, வராமல் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பேபி பூல் தனியாகவும் அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பூல் தனியாகவும் இருந்தது. கதிர் இங்கே பேபி பூலில் தான் இருந்தான். ஸோ நான் எதுவும் பூல்குள்ளே இறங்கலை. அதனால் சும்மா காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். அப்பாவும் என் கூட இருந்தாங்க. அண்ட் மனிஷாவும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய்ட்டு அவங்க அடல் பூலில் இருந்துகிட்டு இருந்தாங்க. இவன் அங்கே போகணுன்னு ஒரே இடம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு அவனே வந்துட்டான். இல்லை, இதான் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கரெக்டாக ஒரு 1.2 ஃபீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கதிருக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு வழியாக எல்லாம் குளித்து முடிச்சுட்டு அவங்களெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிறதே பெரும் பாடாக இருந்தது. ஏன்னா பூல்லேருந்து யாரும் வரதுக்கு ரெடியாகவே இல்லை. அதுக்கப்புறம் சரி பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டி விட்டுருப்பாங்க. இதுலேயுமே நம்ம நடந்து வந்துக்கலாம். வாக் பண்ணணும் அப்படின்னா, இல்லை அப்படின்னா நம்ம பகி சர்வீஸ் எடுக்கணுன்னாலுமே எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் அப்படியே அழகாக இதை அப்படியே பார்த்துட்டே நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விழாலேருந்து அப்படியே நடந்து வந்தாச்சு. வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம லாபியிலேருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கான ஸ்பேஸ் கிடச்சோடனே நாங்களுமே எடுத்து பிளேட் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அண்ட் எஸ், இன்றைக்கி ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் சவுத் இந்தியன் டிஷ் எல்லாமே இருந்தது. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் பீர்க்கங்காய் சட்னி வச்சுருந்தாங்க. அப்புறம் உப்புமா, அப்புறம் இந்த பூரி அல்டிமேட்டாக இருந்தது. சாம்பார், இட்லி, அதுக்கப்புறம் எக்கு, அப்புறம் சாசேஜ், சிக்கன் சாசேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் தோசை, என்ன தோசை கேட்டாலும் அவங்க போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் டெய்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது.
ஸோ எல்லாமே பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போது நாங்கள் வந்து பக்கி தான் எடுத்துருக்குறோம் ரூமுக்கு ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து இப்போ பக்கி இங்கே எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்துட்டு ஓஷன் ஸ்ப்ரே ரெசார்ட்டோட ஃபவுண்டராமா. அப்போ தான் சொன்னாங்க அவங்க ஏறுறப்போ பார்த்து அவங்க கூட உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் நாங்கள். எவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க தெரியுமா. ரொம்ப க்ளீனாக இருந்தது. மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம எதுவும் பிளான் பண்ணிடலாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. பட் வந்து அது 1 இயர் 2 இயர்ஸ் போகும். ஆனால் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தானே இருக்குது. அது வந்து இங்கே ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணுறாங்க. ஸோ ஃபவுண்டர் காமிச்சேன் இல்லையா, அவங்களோட பையன் தான் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துக்குறாங்க போல் இப்போ பார்த்துக்குறாங்க போல். ஸோ எஸ், ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவும் இருந்தது. பாருங்கள், வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஃபுல் வியூ. இது நம்ம பகியில் போகிறனால இந்த வியூ உங்களுக்கு சூப்பராக காமிக்க முடிஞ்சுது. எஸ், அப்புறம் பூல் அக்சஸும் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்புறம் இப்போ பூலில் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கேம்ஸ்லாம் நிறையா இருந்தது பூல்குள்ளே. நம்மளுக்கு டைம் இல்லை. சரி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வரவே பார்த்திங்கன்னா டைம் வந்து 10:30 இல்லை 11க்கு மேலேயே ஆயிடுச்சு. 11:30 ஆகிடுச்சு. நம்ம வந்து 12:30க்கு செக் அவுட்டு. அதனால் சரி கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், 12:30க்கு நம்ம செக் அவுட் பண்ணிடணும். அதனால் கொஞ்ச நேரம் ரூமில் இருந்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எஸ், இப்படியே வந்தோன்னா நம்மளோட விழாக்குள்ளே வந்துடலாம். அங்கே நம்ம ரிசப்ஷனில் இருக்கிறது எல்லாமே ரூம் தானே. நம்ம ரிசப்ஷன் பக்கத்துலேயே வந்து நம்ம ரூம் புக் பண்ணி போட்டுக்கலாம், இது பண்ணி போயிடலாம். பட் நம்ம விழா பர்மோடாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தூரம். ஸோ பக்கியில் எடுத்து வரணும். இல்லைனா நம்ம அப்போ தான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் நடந்து அப்படியே அது வழியாக வந்துட்டு இருக்கும். அந்த லேக் வழியாக நடந்து வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ரூமில் ரொம்ப பிடிச்சதே இந்த சீலிங் பாயிண்ட்டு தான். எவ்வளோ ஹை சீலிங்கு, அந்த ஃபால் சீலிங் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அவ்வளோதான். அப்படியே வந்து ரூமில் இருந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் வந்தாச்சு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு. என்ன பிளானுனா அப்படியே பிச்சாவரம் போயிட்டு சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு தான் பிளான். அதனால் நான் சாரி வேறு கட்டிட்டு போயிட்டேன் நான். அண்ட் பிச்சாவரம் ஃபாரஸ்ட் வந்து சூப்பர்னு சொல்லலாம். இருக்கிறதுல எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடு பிளேஸ்னு இருக்கும்ல, விசிட் பண்ணதுலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு இந்த ஃபாரஸ்ட்டை சொல்லுவேன். ஒர்த் ஃபார் மணி தான். அண்ட் இது வந்து நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான டைமு. நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கே இப்போ 4:30 கிட்ட ஆகிடுச்சு. பட் டிக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 o'clock ஓடையே டிக்கெட் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் 4:45க்கு ஒருத்தவங்க வந்துட்டு லாஸ்ட் டிக்கெட்டை ஒரே ஒரு மோட்டார் போட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் 2 பேர் நாங்கள் 2 ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் 2 பேருமே பேர் பண்ணி அந்த மோட்டார் போட்டில் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அது இல்லைனா இவ்வளோ அழகான ஒரு வியூ இது வந்து நாங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். அண்ட் லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்தது. ஸோ அதனால் ஒரு பாக்கியம் கிடச்சிது இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாராவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் விசிட் பண்ணுறதா இருந்தால் 4 o'clock முன்னாடியே போயிடுங்க அங்கே. ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படிங்கிறனால. ஸோ எஸ், இதுதான் வந்து நம்ம வேர்ல்டுலேயே 2nd largest மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 to 3 டைப்ஸ் ஆஃப் போட் கொடுக்குறாங்க. ரோ போட் அப்புறம் மோட்டார் போட் எல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். தமிழில் சொல்லணும்னா சதுர்ப்பு நிலக்காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அதுக்கப்புறம் இது வந்து நிறைய ஷூட்டிங்கும் எடுத்துருக்குறாங்க. எனக்கு இது பார்க்குறப்போ இல்லை ஏதோ எங்கேயோ பார்த்தோமே, ஆனால் எங்கே பார்த்தோ தெரில, அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் அதை பார்த்துட்ருக்கப்போமே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மோட்டார் ஓட்டினாங்க, அந்த போட் ஓட்டினாங்கல்ல, அந்த அண்ணா தான் சொன்னாங்க. நிறையா படமோட சீன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் சொன்ன முக்கால்வாசி படம் எனக்கு தெரியவே இல்லை. எதுவும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். கடைசி அவங்க சொன்னாங்க தசாவதாரம் படத்தில் அந்த பாட்டு கல்லை மட்டும் கண்டால் பாட்டு வரலன்னொன்னே ஆமாம் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் ரிலேட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சது.
ஸோ ரொம்ப ஒர்த்துங்க, சூப்பராக இருந்தது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்துட்டு நான் போன ட்ரிப்லேயே எனக்கு வந்து தி பெஸ்ட் அப்படின்னா நான் வந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் சொல்வேன். நீங்கள் இன்னும் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு இது ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கு நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. போட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ எஸ், கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்படியே சிதம்பரம் நடராஜர் கோயில் போயிட்டு அப்படியே அங்கே வந்து சென்னை கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.